ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மே மந்த்துக்குள்ளார அப்ளை பண்ணுற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது செகண்ட் வீடியோ. இதில் இப்போ எங்கெங்கே வேக்கன்ட் போட்டிருக்காங்க, இந்த மந்த்துக்குள்ளார எந்த டேட்குள்ளார அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த வேலைக்காக எந்த ஒரு குரூப் எக்ஸாம்ஸோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ நீங்கள் எழுத வேணாம். டைரெக்டாக அப்ளை பண்ணி அவங்க கேட்குற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்தது, அவங்க வைக்கிற டெஸ்ட்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சேலம் ஆவினில் உங்களுக்கு ஜாபு வேக்கன்ட் போட்டிருக்காங்க. மருத்துவ ஆலோசகர். தகுதி பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி அப்படின்ற குவாலிஃபிகேஷன் தான் தேவைப்படுது. சேல்ரி உங்களுக்கு 45,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். லொக்கேஷன் சேலம் தான். விண்ணப்பிக்கும் முறை நேரில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மே 22ஆந்தேதி உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் அதுக்குள்ளார நான் இதில் அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த அட்ரஸில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக போகிறீங்க அப்படின்னா அவங்களோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் அதுக்கான தேவையான என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ்ன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கம், சித்தனூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த அட்ரஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு வெப்சைட் அட்ரஸும் நான் இப்போ கொடுத்துட்றேன். வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். avin.in ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. குவாலிஃபை உள்ளவங்க இதுக்குள்ளார போனீங்கனாலே எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். வாங்க அடுத்தது எங்கே வேக்கன்ட் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையில் வேலை வேக்கன்ட் போட்டிருக்காங்கங்க. ஒர்க் நேம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சால்ரி 20,000லேருந்து நீங்கள் 60,000 வரைக்கும் வாங்கலாம் பர் மந்த்துக்கு. லொக்கேஷன் நீலகிரியில் ப்ரெசென்ட் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆன்லைனில் தான் இதை விண்ணப்பிக்கணும். டேட் மே 9லேருந்து மே 16 வரைக்கும் இருக்குங்க. வயசு 21லேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிளுங்க. தேர்வு செய்யும் முறை ரிட்டன் எக்ஸாமும் டைரக்ட் இன்டர்வியூவும் வைக்கிறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு தனியாக எதுவுமே இல்லைங்க. ஃப்ரீ ப்ராசஸிங் தான். விண்ணப்பிக்கும் முறை வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் அட்ரஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கூகுளில் சர்ச் பண்ணி உள்ளுக்குள்ளார சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இது. அடுத்த ஒர்க்கு பார்க்கலாம் வாங்க. தியாகராஜர் கல்லூரியில் ஒர்க்கு வேக்கன்ட் போட்டிருக்காங்க. கிளர்க்கு, லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த ஒர்க்கெலாம் வேக்கன்ட் போட்டிருக்காங்கங்க. குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி, டிப்ளமோ, எம்இ, எம்டெக். ஓகேங்களா? ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இதில் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ரி 20,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். லொக்கேஷன் மதுரையில் ப்ரெசென்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேட் மே 9ஆந்தேதிலேருந்து மே 22 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க டக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. வயது வரும்போது இதுக்கு மென்ஷன் பண்ணலை. நீங்கள் எலிஜிபிள்னால் உங்களுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஜாப் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ரிட்டன் எக்ஸாம்ஸு, இன்டர்வியூஸ் இதெல்லாமே இருக்கும். ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளார நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா கிளியராக உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஜாப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஐடிபிஐ பேங்க்கில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க்கு. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி கேட்குறாங்க. காலியிடங்கள் பார்த்திங்கன்னா 676 காலியிடங்கள் இருக்குது. சேல்ரி 30,000லேருந்து 70,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஒர்க் வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் இதை அப்ளை பண்ணணும். மே 8ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் எக்ஸாம்ஸு, அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நேர்காணல், மெடிசினல் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் 1,550 சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி பிரிவினருக்கெலாம் 250 அப்ளை பண்ணால் போதுங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணுறான் அப்படிங்கிறத நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளார நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒர்க் எங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டெடில்
ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் வரைக்கும் படிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. சேல்ரி வந்து நீங்கள் 60,000 வரைக்கும் பர் மந்த் வாங்கலாம். லொக்கேஷன் வந்து ஹரியானாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை வந்து வாக்கின் இன்டர்வியூன்னு போட்டிருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து இதை வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இன்டர்வியூ டேட்டுன்னு சொல்லி மே 16 போட்டிருக்காங்க. அநேகமாக நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து தெரிஞ்சிடும். நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் இப்போ கீழே உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்சைட்டில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அது எல்லாமே ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி டைரெக்டாக இந்த அட்ரஸ்க்கே நீங்கள் வந்து போகணும்னு சொல்கிறாங்க. 18ஆம் தேதி அன்றைக்கி வந்து 16ஆம் தேதி வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் முடியுமோ நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் விசிட் பண்ணிக்கிங்க. டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக இந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இந்த பேஜெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போயிட்டு டைரெக்டாக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி இந்த ஜாபை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்ட் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது அஸ்ஸாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் உங்களுக்கு வந்து வேலை கால் ஃபார் போட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. தகுதி வந்து டிப்ளமோ படிச்சிருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. காலி இடங்கள் 17 இருக்குங்க. சேல்ரி வந்து 14,000 நீங்கள் 70,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். வேலை இடம் வந்து அஸ்ஸாம் தான். அஸ்ஸாமோட ஸ்டேட் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தொடங்கும் நாள் வந்து மே 8 ஜூன் 7 வரைக்கும் டைம் இருக்குங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் ஓகேன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 40 இயர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. தேர்வு முறை வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ், இன்டர்வியூ அது மாதிரி ப்ராசஸிங் தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா 297 ரூபா போட்டிருக்காங்க. இதுக்கு காஸ்ட் வைஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, பிசி கேட்டகரிக்கெலாம் வந்து 197, எஸ்சி கேட்டகரிக்கு 47 அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் இந்த வெப்சைட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் டவுன்லோட் பண்ணி. ஸோ அதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு அந்த அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்தில் வந்து சென்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க செக் அவுட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்தது எங்கே போட்டிருக்காங்க வேக்கன்ட் போட்டிருக்காங்கன்னா, டெல்லி எய்ம்ஸில் வந்து போட்டிருக்காங்க. செவிலியர் திட்ட தொழில்நுட்ப ஆதரவு அப்படின்ற ஒரு ஜாப் வந்து போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ, டிஎஸ்எல்டி, நர்சிங் இதெல்லாம் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சம்பளம் வந்து 20,000 நீங்கள் வந்து சேலரி ஸ்டார்ட் பண்ணுது உங்களுக்கு. லொக்கேஷன் வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை வந்து நீங்கள் மெயிலில் தான் வந்து அப்ளை பண்ணணும். மே 8ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும், உங்களுக்கு மே 17 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. டைம் இல்லை, நீங்கள் வந்து நான் போட்டதே வீடியோ லேட்டாக தான் போட்டிருக்கேன் போல், நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. மெயில் இன்றைக்கே அனுப்பிடுங்க. வீடியோ இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்கங்க. ஒரு வேலைக்கு வந்து 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து 25 வருஷம் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான், அது வழியாக தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கிட்டு மின்னஞ்சல் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரிங்களா, அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிட வேண்டியது தான். மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அது வழியாக ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த ஒர்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, பிவிஎஸ்சி, எம்எஸ்சி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா போதும். சேல்ரி வந்து 37,000 பர் மந்த் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. லொக்கேஷன் வந்து நாமக்கல்லில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். விண்ணப்பிக்கும் முறை வந்து வாக்கின் இன்டர்வியூன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க வெப்சைட்டில் பார்த்து. மே 14 வந்து வாக்கின் இன்டர்வியூ. அப்போனா நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து போயிட வேண்டியது தான். ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து வாக்கின் இன்டர்வியூ தான். நீங்கள் டாக்குமெண்ட்லாம் நேராக எடுத்துக்கிட்டு 14ஆம் தேதி நீங்கள் வந்து போயிட வேண்டியது தான்.
இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூக்கு 14ஆம் தேதி நீங்கள் வந்து போகும்போது இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட வேண்டியது தான். ஆல் தி பெஸ்ட். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங்கில் இன்னும் ஜாப் அலர்ட் நிறையா போடுறேன். தேங்க்யூ.